பேரண்ட்ஸோட ஐடியாலஜியை ஸ்டூடெண்ட்ஸ் மேலே திணிக்கிறது. நம்ம ஆகலை, நம்ம பையனைகளை பொண்ணை எப்படியாச்சும் ஆக்கிடணும் அப்படின்றதுக்காக அவங்களை புஷ் பண்ணவும் கூடாது. ஆனால் நீட்ல நிறைய பேர் அட்டன் பண்றாங்க, பட் பாஸ் ஆகிறது என்னமோ கம்மி தான். அதுலேயும் ஸ்கோர் பண்றவங்க அதை விட ரொம்ப கம்மி. படிக்கணும், எப்படியாச்சும் டாக்டர் ஆயிடணுன்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாமே அந்த அப்ராட் ஆப்ஷன் வந்து ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் தான். ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசனும் நீட் எலிஜிபிள் ஆனாதான் அவங்க அப்ராட் போய் படிக்கிறதுக்குன்றது இப்போ கரண்ட் ரூல். சில பேர் எலிஜிபிள் இல்லாமையும் போய் படிக்கலான்னு லைக் கேன்வாஷிங் நடந்துட்டு இருக்கு மீடியால. அதனால மக்கள் நிறைய பேர் மிஸ்கைட் ஆகியும் இருக்காங்க, ஆகிட்டும் இருக்காங்க. நம்ம கிர்கிஸ்தான்ல பாத்தீங்கன்னா ஜலாலாபாத் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி 1993ல ஸ்டார்ட் ஆச்சு. அங்க இருந்து நம்ம ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்ம இந்தியர்கள் வந்து போய் படிச்சு பாஸ் அவுட் ஆனவங்க நிறைய பேட்சஸ் இருக்காங்க. நல்ல எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அவங்க ப்ராப்பரா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் நம்ம மக்களுக்கு வேண்டாம். 19 சப்ஜெக்ட்ஸ் கரிக்குலமா இருக்கட்டும், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கட்டும், ஃபுட் இருக்கட்டும், சேஃப்டி வைஸ் நம்ம இஷ்யூஸ் இருக்கட்டும். லைக் என் மூலமா ஒருத்தங்க அந்த யூனிவர்சிட்டி போறாங்கன்னா அங்க இருந்து எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸ் வராத அளவுக்கு நாங்களும் பாத்துக்கிறோம், யூனிவர்சிட்டியும் அதை பாத்துக்குது. ரொம்பவே அதுல கண்ணும் கருத்துமா இருக்காங்க. ஒரு கன்சல்டன்சி ஒரு காலேஜை வந்து ப்ரொமோட் பண்ணுதுன்னா ஏன்னா அந்த காலேஜோட அவங்க டைப்பில் இருப்பாங்க, அதனால் ப்ரொமோட் பண்ணுவோம். அது ஜென்ரலி ஒரு பையன் வந்து படிக்கும்போது அந்த காலேஜ் தான் இவங்களுக்கு லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க, அதனால தான் சொல்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கும். ஒரு காலேஜுக்கு மட்டும் நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்ல வரல. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ரஷ்யாலையும் படிக்கிறாங்க, ஜார்ஜியா, தென் உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான் 4 கண்ட்ரிலையுமே என் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஒரு சில பேர் தப்பா கைட் பண்ணும்போது, இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட அனுப்பும் போது ரிட்டர்ன் ஆகும்போது பாதிக்கப்படுறாங்க மக்கள். அதனாலேயே கன்சல்டன்சிஸ் மேல அவங்களுக்கு ஒரு ஹோப் போயிடுது. அங்க எல்லாருமே நல்லவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? we have different kinds of people. ஸோ அப்படின்னும் போது இது நடக்கிறதுனால நம்ம பேரண்ட்ஸ்க்கு தெளிவா இவ்வளவு செலவாகுங்க, இது உங்க சாப்பாடுக்கு இவ்வளவு காசு ஆகுது, இது காலேஜோட ஃபீஸுங்க, டைரக்டா காலேஜ் ஃபீஸை காலேஜ்லேயே, அதுவுமே அங்க போய் அவங்க லேண்ட் ஆன பிறகு அவங்க கைப்பட செமஸ்டர் வைஸ் பே பண்ணிக்கலாம், அவங்களே கட்டிக்கலாம். ஸ்டெப்வுட் கன்சல்டன்சியுடைய உரிமையாளர் டாக்டர் அஸ்வின் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம் சார். எல்லாருக்குமே சின்ன வயசில் ஸ்லாம் புக்கில் நீங்கள் என்ன ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆஸ்ட்ரோநாட், கலெக்டர், டாக்டர் இந்த மாதிரி எழுதிடுவாங்க. அதில் சில பேர் தான் அதை பேஷனேட்டாக அப்படியே ஃபாலோ பண்ணி டாக்டர் ஆவாங்க. அண்ட் மோர் ஓவர் அப்ராடில் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும். இப்போ உங்கள் கன்சல்டன்சி மூலயமா ஒரு பையன் வந்து டாக்டர் பர்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நீங்கள் அவங்களை எப்படி வந்து அணுகுறீங்க, அவங்களுக்கான விஷயங்கள்லாம் எப்படி பண்ணி தரீங்க? ஸோ நம்ம கன்சல்டன்சிக்கு அப்ரோச் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாமல் நம்ம பேரண்ட்ஸ்க்கும் சேர்த்து கவுன்சிலிங் கொடுக்குறோம். என்ன விஷயம்னா, சில பேர் நம்ம தமிழ்நாட்டில் இதுவும் ஒரு கல்ச்சர் இருக்குது. என்னன்னா, பேரண்ட்ஸோட ஐடியாலஜியை ஸ்டூடெண்ட்ஸ் மேலே திணிக்கிறது. ஸோ டாக்டர் ஆகணுன்றது அந்த தம்பியோ அந்த பாப்பாவோட கனவாக தான் இருக்கணுமே தவிர, நம்ம ஆகலை, நம்ம பையனைகளை பொண்ணை எப்படியாச்சும் ஆக்கிடணும் அப்படின்றதுக்காக அவங்கள புஷ் பண்ணவும் கூடாது. ஏன்னா நீட்ல நிறைய பேர் அட்டன் பண்ணுறாங்க, பட் பாஸ் ஆகிறது என்னமோ கம்மி தான். அதுலேயும் ஸ்கோர் பண்ணுறவங்க அதை விட ரொம்ப கம்மி. ஸோ அதனால காம்படிஷன் ஜாஸ்தி ஆகுதே தவிர, ஸோ நமக்கு எல்லாருக்குமே சீட் கிடைச்சிருமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை என்னன்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த தம்பியோ பாப்பாவோ அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அவங்க விருப்பப்பட்டு படிக்க வராங்களான்றது தெரிஞ்சுக்கிட்டானா மேற்கொண்டு, ஏன்னா மெடிசன் வந்து ஈஸியாக கிடையாது. லைக் அதுக்குன்னு தவம் மாதிரி அது ஒன்று. படிக்கணும்னு ஆர்வம் இருக்காங்களால மட்டும்தான் அதை கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ அவங்களோட ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ அந்த மாதிரி படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இங்கே இருக்க இந்த நீட் எக்ஸாமால காம்படிட் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, லைக் கேட்டகரி வைஸாக போகலாம், தென் மணி வைஸ் ஃபினான்ஷியலாக இது பார்க்கலாம், தென் லைக் ஒரு அளவுக்கு எல்லாருமே வந்து நம்ம டாப்பர் கிடையாது இல்லையா? ஸோ ஒரு சில ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கலாம், பட் டாக்டர் ஆகணுன்ற கனவு இருக்கும் அவங்களுக்கு, படிக்கணும், எப்படியாச்சும் டாக்டர் ஆகணுன்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாமே அந்த அப்ராட் ஆப்ஷன் வந்து ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் தான். ஏன்னா இங்கே நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாத பட்சத்தில், தென் அங்கே இருக்க சீனியர், அதாவது ரிப்பீட்டர்ஸ் கூட காம்படிட் பண்ணாத பட்சத்தில் நம்ம அப்ராட் ஆப்ஷனை ஒரு பெஸ்ட் ஆப்ஷனை எடுத்துட்டு நம்ம அப்ராட் மூவ் ஆன் பண்ணி படிக்கலாம். ஸோ அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் கிரைட்டீரியா இருக்கு. நீட்ன்றது வந்து கம்பல்சரி பாஸ் ஆயிருக்கணும், அட்லீஸ்ட் அவங்க எலிஜிபிளாச்சும் ஆயிருக்கணும். ஸோ எலிஜிபிள் கிரைட்டீரியா, ஏன்னா ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசனும் நீட் எலிஜிபிள் ஆனாதான் அவங்க அப்ராட் போய் படிக்கிறதுக்குன்றது இப்போ கரண்ட் ரூல். ஓகேங்களா? ஸோ அவங்க கண்டிப்பாக நீட் பாஸ் ஆயிருக்கணும். ஸோ மார்க்ன்றது செகண்டரி, அட்லீஸ்ட் எலிஜிபிள் ஆயிருந்தா கண்டிப்பாக அப்ராட் போய் படிக்கலாம். சில பேர் எலிஜிபிள் இல்லாமையும் போய் படிக்கலான்னு லைக் கேன்வாஷிங் நடந்துட்டு இருக்கு மீடியால. அதனால மக்கள் நிறைய பேர் மிஸ்கைட் ஆகியும் இருக்காங்க, ஆகிட்டும் இருக்காங்க. புரியுது. ஸோ அதை முதல்ல மக்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதாவது நீட்ன்றது கம்பல்சரி வந்து நம்ம இங்கே படிச்சிருந்து தான் போகணும் ஃபாரினுக்கு. ஏன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வேற எங்கேயாச்சும் போய் பிஜி பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் இந்தியாக்குள்ளே வந்துடலாம். லைக் நம்மளை விட கொஞ்சம் கை தேர்ந்த நாடுகள்னா லைக் யூகே, யூஎஸ்ல போய் நீங்கள் பிஜி பண்ணிட்டு இப்படி டேரெக்டாக வரலான்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டின்னு நம்மளுக்கு தெரியல. புரியுது. யாரோட நாலேஜுக்குமே அது அந்த அளவுக்கு கிளாரிட்டி யாருக்குமே கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன்,
லைக் நீட்டையே அந்த தம்பியோ அந்த பாப்பாவோ கிராக் பண்ண கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் எப்படி இருக்கும் அதை அவங்க ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. ஸோ அது ரொம்பவே முக்கியம். ஸோ எலிஜிபிள் ஆகிட்டு அப்ராட் போய் படிக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை எல்லாருமே கவனத்தில் வச்சுக்கணும். முதல் கிரைட்டீரியா அவங்க வந்து நீட்டை வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். இப்போ ஸ்டெப் அவுட் கன்சல்டன்சியில் வந்து நீட்டை கிளியர் பண்ண ஒரு பையன் ஒரு பொண்ணு டாக்டர் ஆகணும்னு வந்து ஆசைப்பட்றாங்கன்னா அங்கே நிறைய அப்ராடில் ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்கும், எக்கச்சக்கமான காலேஜஸ் இருக்கும்போது ஒரு கன்சல்டன்சியும் சில காலேஜோட டைப்பில் இருப்பாங்க. இல்லை அவங்களுக்கு நிறைய காலேஜை பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஏன்னா நம்ம கன்சல்டன்சியை நோக்கி வரக்கூடிய பசங்க இந்தந்த காலேஜில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் நம்மகிட்ட கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக எது கரெக்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி காலேஜை பார்த்து வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அணுகிற காலேஜஸ் என்னவா இருக்குது? நம்ம கிர்கிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஜலாலாபாத் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை வந்து தான் நம்ம பர்சனலாக ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒன் ஆஃப் த எக்ஸ்க்ளூசிவ் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. ஏன் அந்த காலேஜை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னெடுத்து வைக்கிறோம்னா அந்த காலேஜ் 1993 ஸ்டார்ட் ஆச்சு. ப்ளஸ் அங்கேருந்து நம்ம ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்ம இந்தியர்கள் வந்து போய் படித்து பாஸ்ட் அவுட் ஆனவங்க நிறைய பேட்சஸ் இருக்காங்க. அண்ட் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயும் மற்ற அதர் ஸ்டேட்ஸ்லையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எஃப்எம்ஜி எக்ஸாம்னு நமக்கு இங்கே ஒரு எக்ஸாம் இருக்கு. அதாவது ஃபாரின்ல போய் படிக்கிறவங்க இங்கே வந்து ஒரு லைசன்சிங் எக்ஸாம் கொடுக்கணும். ஸோ கொடுத்து நம்ம ஊரில் ஒரு இன்டர்ன்ஷிப் கொடுத்து தான் அவங்க ரெஜிஸ்டர் நம்பர் வாங்க முடியும். இது வந்து மேண்டிட்டரி ரூல். ஸோ அந்த எக்ஸாமில் நல்லாவே ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு காலேஜ் இது. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஜனவரி மாதம் 2025 நடந்த எஃப்எம்ஜி எக்ஸாமில் 500 பேர் அந்த காலேஜ்லேருந்து அப்பியர் ஆனாங்க. 500ல் 351 பேர் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிராக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல் இந்தியா ரேங்கிங்னு ஒன்று இருக்குது. அதில் 8வது இடத்த திவாகர் சிங்ன்ற மாணவர் 243 மார்க் எடுத்து அந்த இடத்த பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஆல் இந்தியா ரேங்கிங்கில் 8th பிளேஸ் சூஸ் பண்ணதும் நம்மளோட யூனிவர்சிட்டி தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க தான். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நல்ல எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அவங்க ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் நம்ம மக்களுக்கு வேண்டாம். லைக் 19 சப்ஜெக்ட்ஸ் கரிக்குலமாக இருக்கட்டும், அண்ட் அதர் திங்ஸ் இருக்கட்டும், லைக் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கட்டும், ஃபுட் இருக்கட்டும், சேஃப்டி வைஸ் நம்ம இஷ்யூஸ் இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி லைக் என் மூலயமா ஒருத்தங்க அந்த யூனிவர்சிட்டி போறாங்கன்னா அங்கேருந்து எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸ் வராத அளவுக்கு நாங்களும் பார்த்துக்கிறோம், யூனிவர்சிட்டியும் அதை பார்த்துக்குது. ரொம்பவே அதில் கண்ணும் கருத்துமா இருக்காங்க. ஏன்னா லைக் எப்படி சொல்றது, ஒரு ஒப்பீனியன் நல்ல ஒப்பீனியன் மட்டுமே தான் ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட்டில் இருக்கணும்ட்டு என்ன அளவுக்கு பாசிபிலிட்டிஸான ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க முடியுமோ. டீச்சிங் ஃபெசிலிட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நேபாளிஸ், பங்களாதேஷ், இந்தியன் டீச்சர்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு அந்தந்த சப்ஜெக்ட்ல யார் நல்ல கை தேர்ந்தவங்களா இருக்காங்களோ அவங்கள வச்சுதான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டியை ரன் பண்றாங்க. லைக் நம்ம லைக் அங்க இருக்க லோக்கல் பீப்புள்ஸை வச்சு மட்டுமே ரன் பண்றது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரஷ்யன் சில யூனிவர்சிட்டிஸ் எடுத்தீங்கன்னா வெறும் ரஷ்யன்ஸை வச்சு மட்டும் தான் அவங்க கிளாஸ் எடுப்பாங்க. அந்த ஊர் இப்போ கிர்கிஸ்தான்லயே சில காலேஜஸ் இருக்கு, அந்த ஊர் மக்கள் வச்சு மட்டும் தான் அங்க இருக்க ப்ரொஃபசர்ஸ் லெக்சர்ஸ் வச்சு தான் எடுப்பாங்க. பேசிக்கா அவங்களோட மதர் டங் பாத்தீங்கன்னா ரஷ்யன், இல்ல கிர்கிஸ்தானா இருக்காங்க பாத்தீங்கன்னா கிர்கிஸ். இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு மதர் டங் இருக்கு. நம்ம எப்படி இந்தியாவில் இத்தனை நாடு இருந்தாலும் நம்மளோட மதர் டங் தமிழ்ன்ற மாதிரி அவங்க ரஷ்யன்ஸாவே இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனி மொழி இருக்கு. இப்போ கிர்கிஸ்தான்ல கிர்கிஸ்தான் இருக்கிற மாதிரி அவங்க பேசுற இங்கிலீஷ் நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த ப்ரொனன்சியேஷன் புரியாது. ஸோ நம்ம 12th படிக்கிற வரைக்கும் நம்ம ஒரு செட் ஆஃப் இங்கிலீஷ் ப்ரொனவுன்ஸ் பண்ணி லிசன் பண்ணி வளர்ந்துருப்போம். அவங்க பேசுற இங்கிலீஷ் கண்டிப்பா நமக்கு புரியாது. ஸோ இதை மனசுல கொண்டு இதையே ஒரு பெரிய விஷயமா வச்சு அவங்க ஃபுல் ஃபேக்கல்ட்டியே வந்து நம்ம ஆட்களுக்கு புரியுற மாதிரி நல்ல ஃப்ளூயன்சி உள்ள இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கம்யூனிகேஷன் ஸ்கில் உள்ளவங்கள தான் அவங்க ஃபேக்கல்ட்டியாவே வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டீச்சிங்க்கே அவங்க இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அதர் ஆக்டிவிட்டிஸ் கல்ச்சர்ஸாக இருக்கட்டும், லைக் இந்த ஆனுவல் டே செலிப்ரேஷன், அதர் மெடிக்கல் எக்ஸ்போஸ், அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பவுமே கண்டக்ட் பண்றாங்க. ஸ்காலர்ஷிப் தராங்க. எப்படி தராங்கன்னா லைக் மேண்டிட்டரியா நான் இவ்வளோ மார்க் எடுத்துட்டேன் அதனால ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரி இல்லாமல் அங்கே ஈவெண்ட்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணி அங்கே வந்து நல்ல பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பாட்லேயே கேஷ் ப்ரைஸஸ் லைக் $500, $1000 அங்கே இருக்க ஆர்கனைசேஷன் ரொம்பவே நல்லாவே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இந்த அளவுக்கு இருக்கிறதால தான் நம்ம அந்த யூனிவர்சிட்டியை நம்ம அந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை வழி காமிக்கிறோமே தவிர லைக் நம்ம டைப் வச்சிருக்கோன்றதால மட்டும் இல்லை. நம்ம ஆல்மோஸ்ட் நிறைய கண்ட்ரீஸ்ல நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ரஷ்யாவில் என் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, உஸ்பெக்ல படிக்கிறாங்க, கிர்கிஸ்தான்லயும் படிக்கிறாங்க, ஈவன் நம்ம ஜார்ஜியால கூட டீல் சைன் பண்ணியிருக்கோம். இட்ஸ் நாட் அபவுட் த லைக் நமக்கு டைப் இருக்குன்றதால அந்த காலேஜ் சொல்றது கிடையாது. ஏன்னா ஒரு கன்சல்டன்சி ஒரு காலேஜை வந்து ப்ரொமோட் பண்ணுதுன்னா ஏன்னா அந்த காலேஜோட அவங்க டைப்ல இருப்பாங்க, அதனால ப்ரொமோட் பண்ணுவோம். அது ஜென்ரலி ஒரு பையன் வந்து படிக்கும்போது அந்த காலேஜ் தான் இவங்களுக்கு லிஸ்ட்ல வச்சிருக்காங்க அதனால தான் சொல்றாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அதுதான் நீங்க பிரேக் பண்ணீங்க. அதுதான் நான் ஏன் சொல்ல வரேன்னா ஒரு காலேஜுக்கு மட்டும் நான் ஒர்க் பண்றேன்னு சொல்ல வரல. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ரஷ்யாலையும் படிக்கிறாங்க, லைக் ஜார்ஜியா, தென் உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான் 4 கண்ட்ரிலையுமே என் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காலேஜ் மட்டும் தான் நல்ல காலேஜ்னு மட்டுமே பேசுவாங்க. அப்படி கிடையாது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஆப்ஷன்ஸ் நம்ம கன்சல்டன்சி வந்து ப்ரொவைட் பண்றோம். சில பேரண்ட்ஸோட மைண்ட் செட் என் பையன் வந்து ரஷ்யா தான்பா போகணும்,
வேற எந்த கண்ட்ரியும் பேசாத அப்படின்னு கேட்குறவங்க ரஷ்யன் யூனிவர்சிட்டிஸ் ப்ரொவைட் பண்றோம். அதையுமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். இப்போ ரஷ்யா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சில நல்ல நேம் லிஸ்டட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அதுல நம்ம அவங்களுக்கு பிளேஸ் பண்ணி கொடுக்குறோம். உஸ்பெகிஸ்தான்லயும் இருக்கு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி படிக்கவும் செய்யறாங்க. பட் ஏன் இந்த காலேஜை நம்ம சொன்னோம்னா நம்ம இத்தனை பேர் அனுப்பியிருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருப்போம் இல்லையா. இப்போ நான் ஒரு 100 அட்மிஷன்ஸ் பண்ணியிருக்கேன், ஸோ அதுல எனக்கு வந்து அவுட்புட் இருக்கும், அவங்களோட ஃபீட்பேக்ஸ் இருக்கும், அங்க இருக்க பிளஸ் அண்ட் மைனஸ் எனக்கு ப்ராக்டிக்கலா தெரியும். நான் தான் உள்ள ஃபீல்டுக்குள்ள இருக்கேன். அது மட்டும் இல்லாம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 23 lakhs இருந்தாலே அவங்க நல்லபடியாக முடிச்சுட்டு வந்துடலாம் அப்ராட்ல. ஆமாம், லைக் அவங்களோட டியூஷன் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ்ஸு, தென் அவங்களோட லாண்ட்ரி, ஈவன் அவங்களோட எஃப்எம்ஜி கோச்சிங்கு. எஃப்எம்ஜி கோச்சிங் பார்த்தீங்கன்னா லைக் ஏதோ நடத்துகிறோம் நாங்களும் எஃப்எம்ஜி கோச்சிங் கொடுக்குறோன்ற மாதிரி கொடுக்காம இந்தியாவில் யார் பெஸ்ட் டாப் ஃபெக்கல்டிஸ் இருக்காங்களோ இப்போ அவங்க டிஸ்பிளேல பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கை தேர்ந்த டீச்சர்ஸை வச்சு தான் அவங்கள இன்வைட் பண்ணி ஆஃப்லைன் மோடில் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் சும்மா ஆன்லைன் மோடில் நாங்கள் இந்த ஆப் கொடுக்குறோம், இதுக்கு நீங்கள் பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி ஆன்லைன் மோடில் நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நம்ம சும்மா சார்ஜஸ் வாங்கிட்டு கூட பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னா காலேஜுக்கு நல்ல பேர் ஆல்ரெடி வந்துருச்சு, அந்த நல்ல பேர் அவங்க காப்பாற்றிக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது அவங்க அதை மேண்டிட்டரியாகவே கொடுக்குறாங்க, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சார்ஜஸ் இல்லாமல். ஸோ அவங்க டியூஷன் ஃபீஸ்லேயே எல்லாமே வந்துடுது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 23 lakhs இருந்தால் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிட்டர்ன் இந்தியா வரலாம் கேரண்டீடா, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லாமல். ஸோ இந்தியாவுக்கு அவங்க போயிட்டு வருவாங்க இல்லையா, அந்த ஃப்ளைட் சார்ஜஸ் கண்டிப்பாக அது பர்சனல் எக்ஸ்பென்சஸ் தான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தானுக்கு உங்களுக்கு அப் அண்ட் டவுன் டிக்கெட் மட்டுமே 50,000 ரூபாய் கண்டிப்பாக செலவாகும். இப்போ நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு 4 இடம் போவோம், சாப்பிடுவோம், ஒரு 4 ட்ரெஸ் வாங்குவோம். ஸோ அந்த மாதிரிலாம் அங்கே இருக்க போகிறோம். லிவிங் எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ அது உங்களுக்கு மந்த்லி மினிமம் ஒரு 5K ஆகும். இதெல்லாம் அதர் எக்ஸ்பென்சஸ். ஸோ பேரண்ட்ஸ் அதை கால்குலேட் பண்ணிக்கணும். சார் வந்து இன்டர்வியூல 23L சொல்லிட்டாரு, ஸோ 23L தவிர வேற எதுவுமே ஆகாதா. ஸோ அந்த டியூஷன் ஃபீஸ்ன்றது வெறும் டியூஷன் ஃபீஸ் மட்டும் கிடையாது இல்லையா, டியூஷன் ஃபீஸ் இருக்கு. ஸோ அவங்க தங்க போறாங்கன்னா அங்கே விசா இருக்கு, விசா எக்ஸ்டென்ஷன் இருக்கு, மெடிக்கல் ஃபீ இருக்கு. ஸோ அங்கே தங்க போறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஹாஸ்டல் இருக்கு, சாப்பிட போறாங்க, சாப்பாடு இருக்கு. இது எல்லாமே செலவு தான். இது எல்லாமே சேர்ந்தது தான் அந்த காலேஜோட பேக்கேஜா நம்ம சொல்லணும். வெறும் டியூஷன் ஃபீஸை சொல்லிட்டு ஸோ இத்தனை லட்சத்தை முடிச்சுனா பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா மிஸ்கைட் ஆகுறாங்க. இதை நம்பி ரொம்ப இல்லாதவங்க கூட எப்படியாச்சும் நம்ம பையனையோ பொண்ணையோ டாக்டர் ஆக்கின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. பாடியில் ரிட்டர்ன் ஆகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இது நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ நம்மள மாதிரி கன்சல்டன்சிஸோ சரி எல்லாருமே நம்ம தப்பு சொல்ல முடியாது. நிறைய பேர் பண்றாங்க, நல்ல விதமா பண்றவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் ஆசைப்பட்டு தப்பா கைட் பண்றதால அது மொத்த கன்சல்டன்சிக்குமே பாதிப்பும் வருது. அந்த மாதிரி ஒரு சில பேர் தப்பா கைட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட அனுப்பும் போது ரிட்டர்ன் ஆகும்போது பாதிக்கப்படுறாங்க மக்கள். அதனாலேயே கன்சல்டன்சிஸ் மேல அவங்களுக்கு ஒரு ஹோப் போயிடுது. இல்லை நடக்குது, இது நடந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா நாங்க எல்லாருமே நல்லவங்க நம்ம சொல்ல முடியாது இல்லையா, we have different kinds of people. ஸோ அப்படின்னும் போது இது நடக்கிறதுனால நம்ம பேரண்ட்ஸ்க்கு தெளிவா இவ்வளவு செலவாகுங்க, இது உங்க சாப்பாடுக்கு இவ்வளவு காசு ஆகுது, இது காலேஜோட ஃபீஸுங்க, டைரக்டா காலேஜ் ஃபீஸை காலேஜ்லயே அதுவுமே அங்க போய் அவங்க லேண்ட் ஆன பிறகு அவங்க கைப்பட செமஸ்டர் வைஸ் பே பண்ணிக்கலாம், அவங்களே கட்டிக்கலாம். ஸோ வெளியூர் போனாலே ஒரு கல்ச்சரில் ஃபாலோ பண்ணிவிட்டு வேற ஒரு கல்ச்சரில் அடாப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் மொழி புரியாத, அதுவும் வெதர் கண்டிஷன் சுத்தமாக செட் ஆகாத ஒரு கண்ட்ரிக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய லாங்குவேஜாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பெரிய பேரியராக இருக்கும். ஸோ இதை எப்படி பிரேக் டவுன் பண்ணுறாங்க? அங்கே கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் மீடியமில் தான் இருக்க போகுது. ஸோ படிக்கிறதால உங்களுக்கு படிக்கிறதுக்கும் அந்த லாங்குவேஜுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. பட் எங்கே லாங்குவேஜ் தேவைப்படும்னா, இப்போ ஒரு கடைக்கண்ணிக்கு போனால், இப்போ ஒரு பால் வாங்குறதோ இல்லை ஒரு சாக்லேட் வாங்க குழந்தைங்க வெளியே போனால் கூட லாங்குவேஜ் தேவைப்படும். அதை பேசிக்கா, அதாவது அவங்க முதல் வருஷம் படிக்கும்போது பேசிக் சிலபஸ், இப்போ எப்படி நம்ம ABCD சொல்றோமோ ஆல்பபெட்ஸ்ல, அந்த மாதிரி அங்க அவங்க அதை எளிமையா சொல்லி தராங்க. நெக்ஸ்ட் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் ஜாஸ்தி படிக்கிறது அங்கே தான். ஃபார் எக்ஸாம்பிள் கிர்கிஸ்தானுக்குன்னு ஒரு 5000 பேர் இந்தியாவிலேருந்து படிக்க போறாங்கன்னா கிட்டத்தட்ட 3000 பேர் ஜல்லாபாத் அந்த மாதிரி ஒரு பேர் வாய்ந்த சில யூனிவர்சிட்டிஸ்ல மட்டும்தான் பிளேஸ் ஆகுறாங்க. மற்ற காலேஜ் பெருசாக அங்கே ரன் ஆகுறது கிடையாது. ஸோ பேர் வாங்கின யூனிவர்சிட்டிஸ் ரன் ஆகுதுன்றதால ஸோ முழுக்க ஹாஸ்டல்ஸே பார்த்தீங்கன்னா லைக் 1 கிலோமீட்டர் ஃபுல்லா ஹாஸ்டல்ஸ் தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கேர்ள்ஸுக்குன்னு செப்பரேட் கேம்பஸ், பாய்ஸ்க்குன்னு செப்பரேட் கேம்பஸ். ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்குன்னே இங்கிருந்து மாஸ்டர்ஸை கொண்டு போய் சமைச்சு அவங்க வீக்லி 5 times மினிமம் நான்வெஜ்ஜும் சேர்த்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைப்ரரி, மெயினாக நம்ம இந்தியன் டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக நம்ம இந்தியாவிலேருந்து வர வச்சு எல்லா புக்ஸையுமே, ஏன்னா சில பேர் கேட்பாங்களா இந்தியா அளவுக்கு அங்கே இருக்குமா, இந்தியா அளவுக்கு அங்கே இருக்குமா. ஸோ டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமே இந்தியன் டெக்ஸ்ட் புக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு எந்த குறையும் வைக்கக்கூடாது. ஸோ அதுனா ஃபீட்பேக் மேட்டர்ஸ் இல்லையா. ஸோ எல்லாத்தையுமே ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணி வைஃபை கனெக்ஷன்ஸோட லைப்ரரி, அவங்க படிக்கணும்னு ஆசைப்படுறதுக்கான எல்லா சூழ்நிலையும் அவங்க கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. எஃப்எம்ஜி அதுக்கு மேண்டிட்டரியான டீச்சர்ஸை வந்து அவ்வளோ தரமான டீச்சர்ஸை தான் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அவ்வளோ தரமான டீச்சர்ஸை தான் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ எஃப்எம்ஜி பாசிங் பர்சன்டேஜ் அதனால தான் இங்கே காலேஜில் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் நான் இந்த காலேஜை உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதனால் ஜல்லாபாத் யூனிவர்சிட்டி வந்து அவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஜல்லாபாத் யூனிவர்சிட்டிக்கு போனால் கண்டிப்பாக அவங்க ஒரு நல்ல மெடிக்கல் லைனில் அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம், நல்ல நாலேஜ் கிடைக்கும்.
அண்ட் மெயின்லி இப்போது மெஜாரிட்டி இங்கே இருக்கக்கூடிய, அதாவது உள்ளூரில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீட் எக்ஸாமை கிராக் பண்ணி முடிச்சுட்டு அந்த கட் ஆஃப் வந்து மிஸ் ஆகும்போது தான் டாக்டர் ஆக முடியலன்னு திருப்பி நீட்டை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சிக்கல் இருக்கும்போது அப்ராடில் இந்த சிக்கல் இல்லை, எலிஜிபிள் இருந்தால் அதுக்கான யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அதில் வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் மெஜாரிட்டி அவங்க ட்ரை பண்ணுறது ரஷ்யாவை நோக்கி இருக்குது. நிறைய பேர் ரஷ்யாவில் வந்து அப்ராடில் டாக்டர் படிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஏன் ரஷ்யாவை ஃபர்ஸ்ட் வைக்கிறாங்க? எல்லாமே ரஷ்யா நல்ல கண்ட்ரி இல்லைன்னு சொல்ல முடியாது, ரஷ்யா நல்ல கண்ட்ரி தான். பட் அங்கே வந்து ப்ராப்பரான மெஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நமக்கு சாப்பாடு ரொம்பவே முக்கியம். நம்ம ஒன்றும் ட்ரிப் போல 1 நாள் 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க 6 வருஷம் இருக்க போகிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 6 வருஷம் நீங்களே சமைச்சு, நீங்களே கட் பண்ணி, நீங்களே சமைச்சு, நீங்களே சாப்பிட்ட பாத்திரத்தை நீங்களே கழுவுறதுன்றது வந்து அந்த குளிருக்கு நீங்கள் தண்ணியில் கை வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்போ அந்த கஷ்டம் தெரியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிக்காகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே அப்படி கிடையாது. மெஸ் இருக்கா, நம்ம சாப்பிட்டோமா, சாப்பிட்ட தட்டை வச்சா எல்லாமே க்ளீனாகி வரப்போகுது, டைமுக்கு சாப்பாடு இருக்குது. ஸோ இந்த ஃபுட் ப்ரிஃபரன்ஸ் மெயினாகவே பார்க்கணும். நான் மெஸ் இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க, அங்கே போயிட்டு நம்மளே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. இதை வந்து நிறைய பேர் சொல்கிறதே கிடையாது. மெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போன பிறகு தான் தெரியும், ஏதோ சீனியர் அக்கா கூடயோ அண்ணன் கூடயோ சேர்ந்து சமைச்சு சாப்பிடணும், நம்ம ஒருத்தவங்களோட உதவியை இப்போ போய் எதிர்பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமான சூழல் தான். பட் ஸ்டடீஸ் வைஸ் எல்லாமே ஈக்குவல் தான். இந்த அளவுக்கு ஸ்டடீஸ் தான் நம்ம ஜல்லாபாத் யூனிவர்சிட்டிலையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால ரிசல்ட் இருக்குது. ஏன்னா நம்ம சொல்லலாம், பட் ரிசல்ட் காமிக்கணும்ல, அந்த ரிசல்ட் ப்ரொவைட் ஆகிருக்கு. ஸோ ரஷ்யான்னும் போது மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. அங்கேயும் இருக்கா, இப்போ நிலவரம் நம்மளுக்கு கொஞ்சம் சரியில்லை. நம்ம நாட்டிலேயே போருன்றாங்க. ஸோ அங்கேயுமே கொஞ்சம் போர் சூழல் போயிட்டு இருக்கு. அதனால தான் நான் இந்த இயர் ரஷ்யான்னு சொல்லி பெருசாக ப்ரொமோஷன் எதுக்குமே பண்ணலை, அண்ட் யாருக்குமே அதை நான் கைட் பண்ணலை. ஸோ இது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி போர் சூழல் அங்கே இருக்கிறதுனால இப்போ சில பசங்க எனக்கு வந்து ரஷ்யா தான்ப்பா வேணும், இல்லை எனக்கு இந்த உக்ரைன்லலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழக சார்ந்தவங்க அங்கே போய் படிச்சிருந்தாங்க. அப்படி உங்கள் கன்சல்டன்சி நோக்கி வந்து அந்த மாதிரி இடத்துல போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரஷ்யா நம்ம சொல்கிறோம், அந்த சரௌண்டிங்கில் ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது, பிரச்சனை இருக்குன்னா அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணி இல்லை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி தரீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொரோனா நடந்துச்சு, நம்ம பேண்டமிக், உலகமே பார்த்த பேண்டமிக், அங்கேயுமே கொரோனா இருந்துச்சு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு தான் இருந்தாங்க. நம்ம மோடி சாரோட வந்தே பாரத் மிஷன் ஸ்கீம் வழியா ஸ்டூடெண்ட்ஸை பத்திரமா ரிகவர் பண்ணாங்க. ஸோ காலேஜுமே அதுக்கு நல்ல சப்போர்ட்டிவ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாதுகாப்புன்றது இப்போ போர் சூழல், ஃபார் எக்ஸாம்பிள் போர்ன்றது எப்போ எங்கே வேணால் நடக்கும், அது நம்ம சொல்ல முடியாது, நம்ம கவர்மெண்ட் கிடையாது. ஸோ போர் சூழல் ஏற்பட்டால் கூட நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பத்திரப்படுத்தி பத்திரமா முதல்ல அவங்க ஸ்டூடெண்ட்ஸை இங்கே இந்தியா அனுப்புறதெல்லாம் பார்ப்பாங்களே தவிர ஸோ அங்கே வச்சுக்கிட்டு ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டாங்க. இப்போ ஜல்லாபாத் யூனிவர்சிட்டியில் வந்து பசங்க படிக்கணும் அப்படின்னு அப்ரோச் பண்ணி அவங்க போய் படிக்கிறாங்கன்னா அவங்க ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்களே காலேஜில், என் காலேஜில் வந்து அட்மிஷன் போடுற பசங்க இதெல்லாம் தேவை அப்படின்னு அவங்களுடைய க்ரைட்டீரியா என்னவா இருக்குது? சிம்பிள் பிரதர், அவங்களுக்கு வந்து 12th வந்து 50% இருக்கணும். லைக் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இதில் 50% அவங்க கண்டிப்பாக மார்க்ஸ் வச்சிருக்கணும். தென் நீட்டில் கண்டிப்பாக எலிஜிபிள் ஆகிருக்கணும். தென் அவங்க ஒன்று என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் செக் பண்ணுவாங்க. லைக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாரின் போகிறாங்கன்னா லைக் மெடிக்கல்ன்றது ஈஸி கிடையாது. ஸோ அது விஷயம் நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ் வரும், இங்கிலீஷ் நாலேஜ் வேணும். ஸோ அவங்க லேர்ன் பண்ணுறப்போ அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கா அதை செக் பண்ணுவாங்க. ஒரு பேசிக் ஸ்கில் கண்டிப்பாக வேணும் இல்லையா? ஆமாம். ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மேற்கொள்ளும் போது நம்ம சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட சப்போஸ் அவங்களால அதை கிராக் பண்ண முடியல அப்படின்னா நம்ம யூனிவர்சிட்டியில் போய் செகண்ட் சான்ஸ் வாங்கி கொடுப்போம். ஸோ அவங்க அந்த மீன் டைமில் 1 வீக் ஒரு 3 days கேப்பில் கொஞ்சம் ட்ரெயின் ஆகி ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி அவங்க அதை கிராக்கும் பண்ணுறாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ ஒரு பேசிக் கம்யூனிகேஷன் லைக் நீங்களும் நானும் இப்போ பேசுகிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க, எந்த அளவுக்கு அவங்க இன்வால்மெண்ட் இருக்குது, ஸோ மெடிக்கல் பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏன் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, இந்த மாதிரி ஜென்ரல் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகிடுவாங்க. யாருமே அந்த அளவுக்கு லைக் டிஃபிகல்ட்டிஸ் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. ஸோ ஈஸி ப்ராசஸ் தான். ஸோ அவங்க அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஈஸியாக கிராக் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ அண்ட் மோர் ஓவர் டாக்டர்னாலே ஒரு நம்ம சொசைட்டி எப்படி பார்க்கணும்னா டாக்டராக நிறைய சம்பாதிப்பார் அப்படின்ற ஒரு மித்து இருக்கும். டாக்டருக்கு வந்து நிறைய சம்பாத்தியம் இருக்கும், அவர் பயங்கரமாக காரில் தான், டாக்டர் பைக் ஓட்டினா என்ன கார் இல்லையான்னு கேட்குற அளவுக்குலாம் இருக்குது. ஆனால் டாக்டர் தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க படிக்கிறதுக்கு. அவங்க ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து ரிகவர் பண்ணுறதுக்கு பல வருஷங்கள் ஆகிடும். ஒரு 50 வயசு கிட்ட தான் அவங்க அப்போ தான் கொஞ்சம் ரிட்டர்ன் எடுக்கவே பார்ப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே வயசே ஆகிடும். ஆவரேஜ் டாக்டருடைய ஏஜ் வந்து 60க்குள்ளே தான் இருக்குன்றாங்க. ஸோ அவ்வளோ ப்ரெஷரான ஒரு ஒர்க்கில் இருக்காங்க, நிறைய ஸ்பெண்ட் பண்ணி வந்து படிக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே நல்லா சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். சேவை தான் டாக்டர் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஒர்க்காக இருந்தாலும் அவங்களும் நிறைய லோன் போட்டு தான். இப்போது ஒரு குழந்தை வந்து அங்கே போய் படிக்குது, அந்த பையன் அவங்க அப்பா அம்மாலாம் கஷ்டப்பட்டு மிடில் கிளாஸ் பையன் வெளிநாட்டில் படிக்கிறான்னா லோன் போட்டு தான் போயிருப்பார். ஸோ அந்த லோனை அடைக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கும். இதெல்லாம் ரீபே பண்ணுறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் உங்களுக்கு? அதோட மிகப்பெரிய பெனிஃபிட்ஸே இதுதான். மணி ஃப்ரெண்ட்லி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொன்னேன் இல்லையா? இப்போ டோட்டலாக ஒரு 23 lakhsன்னு சொல்லியிருக்கேன்.
நீங்கள் ஜஸ்ட் ஒரு டிஎம்ஓ டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் சொல்லுவாங்க, நம்ம டியூட்டி டாக்டர்னு சொல்லுவாங்க. ஆமாம், அவங்களுக்கு ஒரு மினிமம் சேலரியாக பார்த்தீங்கன்னா 50K கிடைக்கும். ரியாலிட்டியை பேசுகிறேன் நான். இங்கே நம்ம ஊரில் 50K நம்ம ஊரில் இந்தியாவில். ஆமாம். ஸோ 50Kன்றது 23 lakhsல டிவைட் பண்ணி பாருங்கள். அவங்க அரௌண்ட் 3 years 8 monthsல 3 years 8 monthsல அவங்க படித்த காசை ஏர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பிஜி கொடுக்குறாங்க, அது அவங்களோட கெப்பாசிட்டி. பிஜி கொடுக்குறாங்க, அதுக்கு மேலே ஏர்ன் பண்ணுறதெல்லாம். பட் ஒரு 3 years டியூரேஷனில் அவங்களால அந்த போட்ட மணியை திரும்ப எடுக்க முடியும்னா அதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ண போகிறதே கிடையாது. இப்போ நம்ம போயிட்டு லைக் நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், இப்போ ஒரு சில கண்ட்ரிஸ் ஒரு சில யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணும்போது 45 லட்சம் வருது, 50 லட்சம் வருது ஃபீஸு, 40 லட்சத்துக்கு மேலே வருது. கண்டிப்பாக வருது. பேரண்ட்ஸ்க்கே தெரியும், பார்க்குற பேரண்ட்ஸ்க்கே தெரியும் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், அவங்க எவ்வளோ கன்சல்டன்சிஸை பார்த்துருப்பாங்கன்ட்டு. ஸோ அந்த ஃபீஸ் போடும்போது அவங்க டிவைட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஒரு மினிமம் சேலரி ஒரு 50,000 per month என் பையனோ பொண்ணோ சம்பாதிக்கும் போது டிவைட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். எத்தனை வருஷம் வருது அதை அதாவது நம்ம ஸ்பெண்ட் பண்ண மணியை திரும்ப எடுக்கவே எத்தனை வருஷம் ஆகுதுன்றதை பார்க்கணும். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலான, நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம், அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் நம்ம போகும்போது நமக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் தான். ஸோ லோ பட்ஜெட்னால எந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸும் கிடையாது. ஏன்னு சொல்லுங்கள், இதே 19 subjects அவங்க அங்கேயே எடுக்க போகிறாங்க, அவங்களும் எம்பிபிஎஸ் டிகிரி தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ வேறு எதுவும் கொடுக்க போகிறது இல்லை. ஸோ இங்கே வந்து எல்லாருக்குமே ஒரு கடலை தாண்டி போனாலே ஒரே கான்செப்ட் தான், வந்து எஃப்எம்ஜி எக்ஸாம் கொடுக்கணும். ஸோ நம்ம 50 லட்சம் கொடுத்து படிக்க போகிறதால உங்களுக்கு எஃப்எம்ஜி இல்லாமல் இங்கே இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்களான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் எந்த கண்ட்ரியில் படித்தாலும் சரி எஃப்எம்ஜி நீங்கள் கொடுத்து தான் இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. ஸோ 23 lakhs கொடுத்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் சரி, 50 lakhs 45 lakhs ஸ்பெண்ட் பண்ண போகிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ரெண்டு பேருமே வந்து கொடுக்க போகிறது எஃப்எம்ஜி எக்ஸாம். இட்ஸ் டிபெண்ட் அப்பான் த ஸ்டூடெண்ட், நாட் டிபெண்ட் அப்பான் யூனிவர்சிட்டி. ஸ்டூடெண்ட்ஸோட கெப்பாசிட்டி தான் மேட்டர்ஸ், அவங்க லேர்ன் பண்ணுற ஓன் இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்க ஆர்வம் காட்டி நல்லா படித்து வந்து எஃப்எம்ஜி எக்ஸாமை மேற்கொண்டு அதை சக்ஸஸாக ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிராக் பண்ணாங்கன்னா ஸோ அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக பெனிஃபிட் தானே. சில பேரண்ட்ஸோட மைண்ட் செட் இருக்கும், நம்ம குழந்தைங்களுக்கு பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அது தப்பே கிடையாது. பட் இவ்வளோ காசு கொடுத்தாரா அந்த குவாலிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறாங்க, தெரியுமா? அது ரொம்ப தப்பு. இது மேக் சென்ஸ். இப்போ 50 லட்சம் கொடுத்துட்டா நம்ம வந்து பையன் நல்ல இடத்துல இருப்பான் அப்படின்னு நம்புவாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே பையன் எங்கே படித்தா, இப்போ அரசு பள்ளிகளில் நிறைய பேர் சொல்கிற மாதிரி தான், அரசு பள்ளியில் வந்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அங்கே படித்தாலும் பையன் கலெக்டராக வாய்ப்பு இருக்குது, எங்கே படித்தாலும் பையன் படிக்கிறது தான். இதில் மெடிசனை பொறுத்த வரைக்கும் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டூடெண்ட். இப்போ ஈவன் நான் ஜல்லாபத் யூனிவர்சிட்டியை பற்றி பேசிட்டு இருந்தாலுமே ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே நீங்கள் அனுப்பி வச்சிடலாம், படிக்கிறது ஸ்டூடெண்ட் கிட்ட தான் இருக்குது. காலேஜ் வந்து பையன் சூஸ் பண்ணுறாரு, அப்ராட் போய் படிக்க போகிறாங்கன்னா, இப்போ நம்ம ஊர்லேயே ஒரு காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டேரெக்டாக போய் பார்த்துட்டு அந்த காலேஜ் கரெக்டாக இருக்கா, வீடியோவில் ஒரு மாதிரி இருக்கும், நேரில் போய் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இது கடல் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு காலேஜை வெறும் வீடியோ வச்சு மட்டும் நம்பி எப்படி போய் சேர முடியும்? அதை தாண்டி வேறு என்னென்ன க்ரைட்டீரியாஸ்லாம் பசங்க பார்க்கணும்? இப்போ ஜல்லாபாத் யூனிவர்சிட்டியை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டா என்னென்ன க்ரைட்டீரியாஸை ஆன்லைன் மூலியமாவோ இல்லை இதெல்லாம் டிக் மார்க் இருக்குது நம்பலாம் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சூஸ் பண்ண? ஜல்லாபாத் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி WHO அப்ரூவ்டு, நம்ம NMCயால் அப்ரூவ்டான யூனிவர்சிட்டிஸ். நிறைய பேட்சஸ் வெளியில் வந்திருக்காங்க, வெளியில் வந்து எஃப்எம்ஜி கிராக் பண்ணியிருக்காங்கனாலே ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்குன்னு அர்த்தம். நம்ம எஃப்எம்ஜி போர்ட்டலில் யூனிவர்சிட்டி நேம் வருதுனாலே அப்போது அது எல்லா ஒரு அங்கீகாரமும் பெற்று ப்ராப்பராக இருக்கிறதால தான் வந்து அவங்க எஃப்எம்ஜி அப்பியரே ஆக முடியுது. புரியுது. இப்போ அது லிஸ்டட் இல்லைன்னா நம்ம போர்ட்டலில் வரவே வராது அந்த யூனிவர்சிட்டி. ஸோ அதனாலேயே இவங்களுக்கு எல்லா டிக் மார்க்ஸும் கிடச்சிரும். மற்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் காலேஜ் ப்ரொவைட் பண்ணுறது, காலேஜ் அவங்க மனசுலேருந்து எஃப்எம்ஜி ப்ரொவைட் பண்ணுறது, நல்ல ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறது, இது எல்லாமே. தென் லைக் நான் ஃபோட்டோஸை மட்டும் வீடியோஸை மட்டும் பார்த்து நம்ப மாட்டேன்னு நினைக்கிறவங்க தாராளமாக எங்கள் கூட வரலாம். அவங்களோட விசாவோ அவங்க ட்ராவல் எக்ஸ்பென்ஸஸோ அவங்க பே பண்ணால் போதும், நமக்கு எந்த சர்வீஸ் சார்ஜஸோ தர தேவையில்லை. அவங்க இப்போ ஜல்லாபாத் வரணும்னு நினச்சாங்கன்னா அவங்களோட விசா ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அவங்க ஏர் டிக்கெட் போட்டு தாராளமாக எங்கள் கூட வரலாம், வந்து நேராக விசிட் பண்ணலாம் யூனிவர்சிட்டியை. விசிட் பண்ணிட்டு கூட அவங்க டியூஷன் ஃபீஸ் பே பண்ணட்டும். சூப்பர். நாங்கள் ஓப்பனாக சொல்கிறோமே, நீங்கள் ஃபீஸை அங்கே போய் இறங்கின பிறகு காலேஜில் டேரெக்டாக பே பண்ணால் போதும். இப்போது ஜல்லாபாத் யூனிவர்சிட்டி எடுத்திங்கன்னா ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு $7,900 வருது. $7,900 போது நம்ம இந்திய மதிப்புக்கு டாலருக்கு கணக்கு பண்ணால் 85 ரூபா போட்டு கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட 6,71,500 வருது. ஸோ இதில் வந்து முதல்ல யூனிவர்சிட்டி சொல்கிறது வந்து 4,000 USD ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு பே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 4,000 USDன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மதிப்புக்கு 3,40,000. ஸோ இங்கேருந்து அவங்க போகும்போது வெறும் 3,40,000 பே பண்ணால் போதும் டேரெக்டாக யூனிவர்சிட்டி கவுண்டரில். ஸோ அவங்களுக்கு யூனிவர்சிட்டி கவுண்டரில் அவங்களுக்கு பில் கொடுத்துருவாங்க. இதே அவங்களுக்கு கேஷாக கேரி பண்ண விருப்பம் இல்லை, நான் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணுவேன்னா டேரெக்டாக யூனிவர்சிட்டி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அவங்க அட்மிஷன் போடும்போதே அவங்களுக்கு கொடுத்துருவோம். டேரெக்டாக அவங்களே அந்த ஃபீஸை இந்த $4,000 அதாவது 3,40,000 அவங்க டேரெக்டாக யூனிவர்சிட்டி அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீஸ்க்கு வந்து கம்ப்ளீட்லி டு த ஸ்டூடெண்ட் பேரண்ட் யூனிவர்சிட்டி அப்படி தான் கான்டாக்ட். ஸோ இதில் எந்த ஒரு ஃபினான்ஸ் வைஸில் அவங்கள எந்த பிட்ரேவோ நம்ம பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஓப்பன் டிரான்ஸ்பரண்டாக தான் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ன்றதால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியறதே கிடையாது. ஸோ லைக் எப்படி சொல்கிறது,
கம்ப்ளீட்டாக கன்சல்டன்சி சொல்கிறத மட்டுமே நம்பி போகிறவங்களும் இருக்காங்க. இல்லை நமக்கு தெரிஞ்ச அக்கா படிக்கிறாங்க, அண்ணன் படிக்கிறாங்க, அந்த அக்கா அண்ணனை நம்புகிறாங்க. ஆனால் அந்த அக்கா அண்ணன் என்ன பண்ணுவாங்கன்றது அங்கே போன பிறகு தான் அவங்களுக்கு தெரியுது. இது அவங்க லைக் தெரிஞ்சவன் தாங்க நல்லா பண்ணுறாங்க. அதை அவங்க புரிஞ்சிக்கணும். இப்போது நீங்கள் நான் ஒரு அன்னோன், அவங்களுக்கு நான் ஒரு கன்சல்டன்சி, இப்போ நாளைக்கே என் மேலே ஒரு மிஸ்டேக்னா அவங்க கம்ப்ளீட்டாக ஃபைல் பண்ணலாம். இந்த பர்சன் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கான்னு எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்களால ஃபைல் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் சொல்லி அவங்க மேலே இது பண்ணலாம். பட் இதுவே வந்து ஒரு படிக்கிற பையன் மேலே பண்ண முடியுமா? ஸ்டூடெண்ட் கேட்டகரியில் போயிடுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ அவங்க வந்து நல்லா அவேராக இருக்கணும் இதில். ஸோ என்ன நம்ம பண்ணுறோம், நம்ம ஒரு பையனை வந்து கடல் தாண்டி அனுப்ப போகிறோம் படிக்கிறதுக்குன்னா, ஒரு 5-10 காசு பார்த்துட்டு நீங்கள் லட்சக்கணக்கில் போடுறீங்க, 5-10 குறைவாக சொல்கிறா இது பண்ணுறேன்னு பார்த்துட்டு அந்த மிஸ்டேக்ஸை பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் கேள்வி கேட்குற இடத்துல நீங்கள் இருக்கீங்க, ஆன்சர் பண்ணுற இடத்துல நான் இருக்கேன். ஏன்னா நீங்கள் என்கிட்ட அட்மிஷன் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் கேட்க முடியும். உன்னை நம்பி தான் தம்பி நாங்கள் அனுப்பிச்சேன் அப்படின்னு கேட்க முடியும். அந்த ஃப்ரீடமும் அவங்களுக்கு அந்த விஷயம் அவங்களுக்கு நல்லா புரியணும். ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக தான் நான் இருக்க விரும்புகிறேன். அவங்களோட எண்டிங் பாயிண்ட்டை ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்ப சூப்பராகவும் என்னால் பண்ணித்தர முடியும். நான் அதுக்கு நிறைய பேருக்கு அதை பண்ணி கொடுத்துட்ருக்கேன். என்னால் இனியும் பண்ண முடியும். ஸோ நம்பி ட்ரஸ்ட் பண்ணி வாங்க. நல்ல நல்ல யூனிவர்சிட்டிஸ்க்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஜல்லாபாட் யூனிவர்சிட்டி இருக்கிறதுலே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அதில் நான் அட்மிஷன் ப்ளேஸ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ என்ன ப்ராசஸ் இருக்கோ அதை நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ உங்களை த்ரூ அவுட் உங்கள் மெடிக்கல் ஜர்னியை ரொம்ப ஸ்மூத்தாக முடிச்சு தரேன். ஸோ நான் என்னோட கம்ப்ளீட் கைடன்ஸ் அண்ட் அவங்களுக்கு சப்போர்ட் எப்போவுமே இருக்கும். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுடைய ஸ்டார்டிங் கரெக்டாக இருந்தால் எண்டிங்கும் ஸ்மூத்தாக இருக்குன்றது தான் உண்மை. அண்ட் மோரோவர் உங்கள் மூலிமா நிறைய பசங்க வந்து இப்போது யூனிவர்சிட்டிஸ் போய் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் டாக்டர்ஸாக மாறிட்டு இருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு பெரிய கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். கீப் டூயிங் யுவர் கிரேட் ஒர்க். உங்கள் கூட பேசினதில் கன்சல்டன்சி பற்றியும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஊருக்கு போகிறாரு, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குடும்பத்திலேயே முதலாவது MBBS டாக்டர், இது ரொம்ப மன நிம்மதியாக இருக்குது. என் குடும்பத்துக்கே பெருமை, எல்லாருக்கும் பெருமை, சந்தோஷம். நல்ல முறையில் போய் படித்து நல்ல பேரை காப்பாற்றி நல்ல சேவை செய்யணும், ஏழையில் உங்களுக்கு செய்யணும். நல்லா படிங்க. அப்பா ரொம்ப ஆசைப்பட்டு கண்டிப்பாக பண்ணுறாங்க. ஆல் தி பெஸ்ட் தம்பி. தேங்க்ஸ். எப்போ எவ்வளோ நாள் ஆசைப்பா? நான் ஒரு 2 இயர்ஸாக நீட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. அங்கே இந்தியாவில் கிடைக்காதனால இங்கே அஃபோர்டபுளாக இருக்கிறதுனால நான் ரஷ்யா உங்ககிட்ட வந்து நீங்கள் நிறைய காலேஜஸ் கொடுத்தீங்க. அதில் நான் டாப் காலேஜாக ரஷ்யா காலேஜ் சூஸ் பண்ணேன். உங்களுக்கு அந்த காலேஜ் ரொம்ப பிடிச்சிருக்குங்களா? நீங்கள் ரொம்ப ஹாப்பியா? ஹாப்பி சார். நம்ம கன்சல்டன்சி சர்வீஸில் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கண்டிப்பாக நான் 2-3 இடத்துல விசாரித்தேன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. என் பையனு சொன்னாப்புல ரொம்ப ஜென்யூனாக இருக்குது. எல்லாமே எதுவும் இது கிடையாது. ரொம்ப ஜென்யூனாக பண்ணுறாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க பண்ணுற சப்போர்ட்டிங் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இருக்கிற வரைக்கும் ஃபஸ்ட் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் பக்கத்தில் இருந்து எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. எந்த டைமும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுறாங்க. 24/7 எனி டைம் கால் பண்ணலாம். எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணிடுவாங்க. அதேமாரி நம்ம அங்கே அனுப்பிட்டா கூட அவங்கள்ட்ட எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நம்ம இங்கே இருந்தபடியே கூட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு அங்கே வந்து அவங்களோட ஏஜென்சிஸ் எல்லாமே இருக்காங்க. அந்த காலேஜ் அவங்க டைரெக்டாக பேசி என்னென்ன ஏதாவது ப்ராப்ளம் எதுனாலும் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அண்ட் பீஸ்ஃபுல். ரொம்ப தேங்க்யூ சார். புரளவா கரடு முரடிலே உச்சல்ல ஊர ஊர